என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 33. திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருந்தது. வீடு முழுவதும் திருமண வேலைகளால் களை கட்டியது. காயத்ரி நிலாவுக்கான திருமண புடவைகளை தேர்வு செய்து கொண்டிருந்தார். நிலா, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நிலா சிரித்தாள். அம்மா, உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் எனக்கும் பிடிக்கும். மறுபுறம் ஆதித்யாவும் அர்ஜுனும் ஆதவனுக்கான திருமண ஏற்பாடுகளில் பிஸியாக இருந்தனர். ஆதவன் மட்டும் ஒரு அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கையில் மருத்துவர் கொடுத்திருந்த மருந்து பட்டியல். நிலா அறைக்குள் வந்தாள். என்ன யோசனை? கல்யாணம் நெருங்க நெருங்க கொஞ்சம் பயமா இருக்கு என்றான் ஆதவன். உடல்நிலை பற்றியா என்றாள் நிலா. ஆதவன் தலையசைத்தான். நிலா அவன் அருகில் அமர்ந்தாள். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் சிகிச்சையை தொடர்ந்து பின்பற்றுங்க. மீதியை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஆதவன், நீ என்னை இவ்வளவு நம்புறியே? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் என்றாள் நிலா. ஆதவன் அவளை பார்த்து சிரித்தான். அன்று மாலை குடும்பம் முழுவதும் மண்டபத்தை பார்க்க சென்றனர். மண்டபத்தை பார்த்ததும் நிலாவின் முகத்தில் மகிழ்ச்சி. விக்ரம், இங்கேதான் நம்ம நிலா ஆதவன் திருமணம் நடக்கப் போகுது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அருண்குமாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் சில நொடிகள் பேசிவிட்டு அமைதியாகிவிட்டார். தேவிகா, என்ன ஆச்சு என்றால் அருண்குமார். மருத்துவர் ஆதவனுடைய பழைய மருத்துவ அறிக்கைகளை கேட்டிருக்கிறார். நிலா உடனே திரும்பி பார்த்தாள். ஏன்? அருண்குமார், அவருடைய பழைய பிரச்சனைக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சந்தேகம் வந்திருக்கலாம். ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன காரணம்? அருண்குமார் அதை இன்னும் உறுதியாக சொல்ல முடியாது என்றார். அந்த இரவு ஆதவன் மீண்டும் மருத்துவரை சந்தித்தார். மருத்துவர் பழைய அறிக்கையை பார்த்துவிட்டு, ஆதவன், உங்களுடைய பிரச்சனைக்கு சரியான காரணம் கண்டுபிடிக்க இன்னும் சில பரிசோதனைகள் இருக்கு. ஆதவன், திருமணத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? மருத்துவர், இப்போதே எந்த முடிவும் சொல்ல முடியாது. கவலைப்படாமல் பரிசோதனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதவன் அமைதியாக தலையசைத்தான். வீட்டுக்கு திரும்பியதும் நிலா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சொன்னாங்க? ஆதவன் அவளிடம் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொன்னான். நிலா அவனது கையை பிடித்தாள். என்ன முடிவு வந்தாலும் நாம சேர்ந்து எதிர்கொள்வோம். ஆதவன், நீ எனக்கு கிடைத்ததுதான் என் வாழ்க்கையோட பெரிய அதிர்ஷ்டம். நிலா சிரித்தாள். அதே நேரத்தில் மருத்துவரிடமிருந்து ஆதவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நாளை காலை உடனடியாக மருத்துவமனைக்கு வாங்கள். உங்கள் பரிசோதனை முடிவுகள் வந்துவிட்டன. ஆதவன் அந்த மெசேஜை பார்த்தபடி நின்றான். திருமணத்திற்கு முன் வரப்போகும் அந்த மருத்துவ முடிவு என்ன? அடுத்த நாள் காலை ஆதவன் மருத்துவமனைக்கு சென்றான். நிலாவும் அவனுடன் சென்றாள். மருத்துவர் அறைக்குள் இருவரும் அமர்ந்தனர். மருத்துவர் ஆதவனின் அறிக்கையை பார்த்தபடி அமைதியாக இருந்தார். ஆதவன் பதற்றமாக, டாக்டர், என்ன முடிவு? மருத்துவர் சிரித்தபடி, முதல்ல பயப்படாதீங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. ஆதவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். மருத்துவர் தொடர்ந்தார். உங்களுக்கு இருந்த பிரச்சனை நிரந்தரமானது இல்லை. சரியான சிகிச்சை, மருந்து மற்றும் வாழ்க்கை முறையில் கவனம் வைத்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆதவன் நிலாவை பார்த்தான். அவளுடைய முகத்தில் நிம்மதி. நிலா, அப்படின்னா திருமண வாழ்க்கை பற்றி பயப்பட வேண்டியதில்லையா? மருத்துவர், இப்போதைய பரிசோதனைகளின் அடிப்படையில் பெரிய தடையாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் சிகிச்சையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆதவன், நிச்சயமாக டாக்டர். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் ஆதவன் நிலாவிடம், நான் இவ்வளவு நாள் தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்தேன். நிலா, பயம் வரலாம், ஆனால் அதைவிட முக்கியம் அதை எதிர்கொள்கிறது. ஆதவன் சிரித்தான். நீ இல்லைனா நான் இதை இவ்வளவு தைரியமாக எதிர்கொண்டிருக்க மாட்டேன். நிலா, நம்ம இருவரோட வாழ்க்கைன்னு, அதனால பிரச்சனையும் இருவரோடது தான். அன்று மாலை வீட்டில் திருமண அழைப்பிதழ்கள் வந்தன. ஆதித்யா உற்சாகமாக, நிலா, ஆதவா, அழைப்பிதழ்கள் வந்துடுச்சு. அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர். முதல் அழைப்பிதழை விக்ரம் கையில் எடுத்தார். இது நம்ம குடும்பத்துக்கு புதிய அத்தியாயம். காயத்ரி மகிழ்ச்சியுடன் நிலாவை அணைத்து கொண்டார். அந்த இரவு நிலா தன் அறையில் திருமண அழைப்பிதழை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் ஆதவன், நிலா என்று பெயர்கள் இருந்தன. ஆதவன் அவளிடம் வந்து, இன்னும் சில நாட்களில் இந்த அழைப்பிதழ் உண்மையான வாழ்க்கையாக மாறப்போகுது. நிலா வெட்கத்துடன் சிரித்தாள். ஆமாம் ஆதவன், நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். என்ன நடந்தாலும் உன்னை மதித்து உன் கனவுகளுக்கு துணையாக இருப்பேன். நிலா, நானும் அதே வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றாள். அடுத்த நாள் திருமணத்திற்கான இறுதி ஏற்பாடுகள் தொடங்கின. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிலாவுக்கு தெரியாமல் இருந்தது. ஆதவன் தனது மருத்துவ அறிக்கையின் ஒரு பகுதியை அவளிடம் சொல்லாமல் வைத்திருந்தான். அந்த அறிக்கையில் இருந்த ஒரு குறிப்பு, மேலும் ஒரு பரிசோதனை அவசியம். ஆதவன் அந்த பரிசோதனை பற்றி யாரிடம் சொல்லவில்லை. திருமணத்திற்கு முன் அந்த முடிவை அறிந்ததும் அவன் எடுக்கப் போகும் முடிவு என்ன? மருத்துவர் கொடுத்த அறிக்கையை ஆதவன் மீண்டும் பார்த்தான். அதில் இருந்த குறிப்பு அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. மேலும் ஒரு பரிசோதனை அவசியம். ஆதவன் தனக்குள், இதை நிலா கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தேவையில்லாமல் கவலைப்படுத்தக்கூடாது. ஆனால் அடுத்த நிமிடமே அவன் மனம் மாறியது. இல்லை, அவளிடம் எதையும் மறைக்கக்கூடாது. அவன் நேராக நிலாவிடம் சென்றான். நிலா திருமண புடவைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதவன், நிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். நிலா, சொல்லுங்க என்றாள். ஆதவன் மருத்துவ அறிக்கையை அவளிடம் கொடுத்தான். டாக்டர் இன்னொரு பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கிறார். நிலா அமைதியாக அறிக்கையை பார்த்தாள். இதுக்காக தான் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஆதவன் தலையசைத்தான். ஆமாம். நிலா அவன் கையை பிடித்தாள். அப்படின்னா நாளைக்கே இந்த பரிசோதனையை முடிச்சிடலாம். அடுத்த நாள் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். பரிசோதனை முடிந்த பிறகு மருத்துவர் அவர்களை அழைத்தார். மருத்துவர், ஆதவன், உங்களுக்கு இருந்த பிரச்சனை சிகிச்சையால் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மேலும் கவனமாக சிகிச்சையை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். ஆதவன் நிம்மதியாக சிரித்தான். நிலாவின் கண்களில் மகிழ்ச்சி. மருத்துவர், ஆனால் ஒரு விஷயம் மட்டும், உங்கள் இருவரும் பொறுமையாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் இருக்க வேண்டும். நிலா, நிச்சயமாக டாக்டர். வீட்டிற்கு திரும்பியதும் திருமண ஏற்பாடுகள் இன்னும் வேகமாக நடந்தன. ஆதித்யா, இன்னும் 3 நாட்கள் தான் உள்ளது என்றான். அர்ஜுன், மண்டப வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு என்றான். காயத்ரி நிலாவிடம், நாளைக்கு உன் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி ரெடியா? நிலா வெட்கத்துடன், ரெடி அம்மா. ஆதவன் தொலைவில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். நிலாவும் அவனை பார்த்தாள். இருவரின் முகத்திலும் நிம்மதியான புன்னகை.
இரவு ஆதவன் நிலாவிடம், நிலா, என்ன? நான் உன்னை திருமணம் செய்து கொள்வது என் வாழ்க்கையில் எடுத்த மிகச்சிறந்த முடிவு. நிலா, நம்ம வாழ்க்கையை இனிமேல் எந்த விஷயத்தையும் தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை. ஆதவன், நீ என் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்தவள். நிலா, நீயும் என் வாழ்க்கைக்கு அன்பை கொடுத்தவன். இருவரும் மகிழ்ச்சியாக சிரித்தனர். அடுத்த நாள் நிலா மற்றும் ஆதவன் நிச்சயதார்த்தம். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.